நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற இளைஞர் ஒடிசாவில் சடலமாக மீட்ட அதிர்ச்சி சம்பவம். திருவள்ளூரை சேர்ந்த இளைஞர் ஒடிசாவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறி சென்ற நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் தம்மை பிடித்து வைத்துக் கொண்டு பணம் கேட்பதாக பெற்றோருக்கு தகவல் அளித்த நிலையில் திருவள்ளூர் காவல்துறையினர் அங்கு சென்று இளைஞரை சடலமாக மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞரின் தாய் கதறி அழும் காட்சிகள் பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது. அதனால நானும் வரேன்டா வேணாடா உனக்கு இதெல்லாம் பழகுலாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இல்லைண்ணா நானும் வரேன்ல எனக்கு காமிச்சிரு ஒரே ஒரு வாட்டி அந்த இடத்த மட்டும் காமிச்சிரு அப்படின்னு சொன்னா வாரண்டியாக போய் இது பண்ணுறான். அப்போ இவன் கூட்டு போகிறான், ஃப்ரெண்டு போகிறாங்க, போய் இறங்குறாங்க. இறங்கி அங்கே எங்கெல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்கே ஒரு ராத்திரியை பிடிச்சி மோட்டோன்னு அபியா அண்ணன் ஒரு வாரமா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் இட்டு வைக்கிறான்பா. நைட் 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. எப்பா என்ன இந்திக்காரங்க புச்சி வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. அக்கா அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா, கத்தி வச்சு நிக்கிறாங்க என் பக்கத்துல. போலீஸ் வந்து வானா துட்டு அனுப்ப கூடாது, துட்டு அனுப்ப கூடாதுட்டாங்கப்பா. அப்பா என் புள்ளைய காப்பாத்துறீங்கப்பா எல்லாரும் சேர்ந்துக்கினே. பத்திரிக்காருக்கு போவாத, டிவிக்கு போவாத, பேப்பர்ல போடாத, யாருக்கும் தெரியக்கூடாதுமா. உன் புள்ளைய நாங்க பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும் காவல் தெய்வம் சொல்லிச்சு. ஏசப்பா போலீஸ் தெய்வம் சொல்லிச்சுப்பா. அந்த கீர்த்தி ஜெயகீர்த்தி போலீஸ் வந்து அவர் தெய்வம். அவரு நாங்க சொன்னதும் பறந்தாரு படைகள் இட்டுக்கணும். அவர் தெய்வம்பா. நாங்க சொன்ன வார்த்தையை கேட்டுக்கின்னு அவர் பறக்கிறாரு. உன் புள்ளி நான் கூட எட்டுன்னு போனாங்கப்பா. இங்க கீரவங்க யாரை இட்டுன்னு போய் நானும் வரேன் டூருக்குன்னு. யாரும் அபியா அவன் மட்டும் யாரும் வெளியாலாம்பா. அவன் யாருன்னு தெரியல.